என்னோட நூபியா ஃபோன்ஸ் கவரேஜ் பார்த்துருந்தீங்கன்னா, கடைசி சில வருஷமா எனக்கு அவங்களோட 35 மில்லிமீட்டர் கேமராஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ அத Vivo X300 Ultraக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் நூபியா மாதிரி இல்லாம இங்க இன்னும் பெரிய சென்சார் Vivo யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வேற பல விஷயங்கள் இந்த ஃபோன்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ நேச்சுரலா ஒரு X300 Ultra வாங்கினேன். என்னோட பிரைமரி ஃபோனா 3 வாரத்துக்கு மேல யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த இனிஷியல் ஹனிமூன் ஃபேஸ் முடியல இதில் ஒரு சில சின்ன இஷ்யூஸும் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் X300 Ultraவை ப்ரைமரியாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், என்ன நல்லா இருந்துச்சு, என்ன நல்லா இல்லை, என்ன ஓகேயாக இருந்துச்சு, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்குது C4E Tech தமிழ். வெறும் அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆக்சுவலான யூசேஜோட டீட்டெயில் ரிவ்யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இந்த ஃபோன் ரெகுலர் ஃபோன்ஸோட கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, டாப் ஹெவியாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த கேமராரே ஐஃபோன் ஏரோட அதிகம். பட் கையில் ஃபீல் நல்லா இருக்குது. மெட்டல் ஃப்ரேம் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. IP68, IP69 ரேட்டிங்ஸ், IR பிளாஸ்டர், USB 3.2 டிஸ்பிளே அவுட்டோட, அல்ட்ராசானிக் ஸ்கேனர், நல்ல பிளேஸ்மெண்ட்டோட, இந்த மாதிரி ஹின் ஃபீலு ஸ்பெக்ஸ் இதெல்லாம் நிறைய பேசலாம். பட் ஃபோன் லான்ச் ஆகி ஒரு சில மாதம் கழிச்சு இந்த X300 Ultraவோட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது எல்லாமே இந்த பாயிண்டில் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் கேமராஸ். ஸோ இதுலேருந்து ஆரம்பிப்போம். Vivo இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பின்னாடி 3 கேமராஸ், அது போக ஒரு 5 மெகா பிக்சல் ட்ரூ கலர் மல்டி ஸ்பெக்ட்ரல் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதை விடுங்க, பிரைமரி சோனியோட புது லைட் 901 200 மெகா பிக்சல் 1/1.12 இன்ச் சென்சர். ஸோ அதிகமான மெகா பிக்சல் கவுண்ட் ப்ளஸ் கிட்டத்தட்ட 1 இன்ச் சென்சர். இதை ஒரு f1.85 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. அது f1.85யா, f1.5 1.6லாம் இல்லையா? அப்போ அந்த பேக்ரவுண்ட் பிளர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அந்த ஃபோக்கல் லென்த் உள்ளே வருது. மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் Vivo இங்கே 35 மில்லிமீட்டர் ஈக்குவலண்ட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக 1.5x சொல்லுவோம்ல, அதில் தான் ஷூட் பண்ணோம் டிஃபால்ட்டாக. ஆனால் பேக்ரவுண்ட் பிளர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இமேஜஸ் சூப்பராக இருந்துச்சு. எக்கச்சக்கமான டீட்டெயில், நல்ல டைனாமிக் ரேஞ்ச், அக்யூரேட்டான கலர்ஸ். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எல்லா இமேஜஸையும் டியூன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசஸ்லேருந்து சூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஐஃபோனில் பண்ணுற மாதிரி பேலட்டில் விளையாடலாம், இல்லை அட்வான்ஸ்குள்ளே போய் நல்ல டீட்டெயில்டாக கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவைக்கேற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். லோ லைட்டில் கூட இந்த கேமரா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இமேஜஸ் ரொம்ப க்ளீனாக இருந்தது. நாய்ஸ் மினிமமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜைஸ் ஆப்டிக்ஸ் அந்த T-Star கோட்டிங் இருக்கிறதுனால லென்ஸ் ஃப்ளாரும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 8K 30 வரைக்கும் ஷூட் பண்ணலாம், 3 சென்சரையும் யூஸ் பண்ணி. டால்பி விஷன் ரெக்கார்டிங் 4K 120 FPS வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. திருப்பியும் 3 சென்சர்லேயும் லாக் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணலாம் APV கோடெக்கோட, மறுபடியும் 3 சென்சர்லேயும். ஸோ இங்கே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக தான் இருக்குது. பட் நார்மலாக அந்த 1.5xல ஷூட் ஆகிறதுனால சில நேரம் அந்த வைடர் பெர்ஸ்பெக்டிவ் வேணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அல்ட்ரா வைட் இருக்குது. பட் யூஸ்வலாக நம்ம அல்ட்ரா வைடுக்கு ஜம்ப் பண்ணல, அங்கே தான் கொஞ்சம் குவாலிட்டி அடி வாங்கும். ஏன்னா டிப்பிக்கலாக அல்ட்ரா வைட் சென்சர்ஸ் இன்னும் சின்னதாக இருக்கும், லென்சஸ் இன்னும் ஸ்லோவாக இருக்கும், ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் எதுவும் இருக்காது. ஸோ அந்த குவாலிட்டி கொஞ்சம் ஸ்டீப்பாகவே ட்ராப் ஆஃப் ஆகும். பட் அங்கே தான் Vivo வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ போன வருஷம் இந்த ஃப்ளாக்ஷிப் பார்த்தீங்கன்னா X200 Ultraவில் லைட் 818னு ஒரு சென்சர் 1/1.28 இன்ச்சஸ், அந்த சென்சரை தான் இங்கேயும் அல்ட்ரா வைடுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு f2 லென்ஸோட பேர் ஆயிருது. இந்த லென்ஸுக்கு ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ரேர். இமேஜஸ் சூப்பராக இருந்தது. திருப்பியும் நிறைய டீட்டெயில், டைனாமிக் ரேஞ்ச், கலர்ஸ் எல்லாமே ப்ரைமரியோட கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ குவாலிட்டி இவ்வளோ க்ளோஸாக இருந்ததுனால நான் மற்ற ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறதோட இந்த ஃபோனில் இந்த பிரைமரி அல்ட்ராவைட்னு மாற்றி நிறையவே ஷூட் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபோக்கல் லென்த்தில் ஷூட் பண்ணணுன்னா இப்படி டேப் பண்ணி 28 மில்லிமீட்டர்ஸ்க்கு மாற்றி நீங்கள் ஷூட் பண்ணலாம். இன்னமும் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். வீடியோவும் சூப்பர். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி அந்த ஃபெமிலியர் 24 மில்லிமீட்டர் லுக்கில் வேணும்னா நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். OIS இருக்கிறதுனால ஃபுட்டேஜ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ 3வது கேமரா, இது டெலஃபோட்டோ, ஒரு கஸ்டம் 200 மெகா பிக்சல் சாம்சங் HP0 சென்சர். இதை 85 மில்லிமீட்டர் ஈக்குவலண்ட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 3.7x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா போர்ட்ரேட்ஸ்க்கு இது பர்ஃபெக்டான ஃபோக்கல் லென்த். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கையில் கொஞ்சம் நேச்சுரலான ஃபீல் இருக்குது. சப்ஜெக்ட்ஸை ரொம்பவே நல்லா நம்ம ஐசோலேட் பண்ண முடியும். நிறைய போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 15 சென்டிமீட்டர் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி டெலஃபோட்டோ மேக்ரோ ஷாட்ஸ் கூட எடுக்கலாம். எனக்கு இங்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்ட விஷயம் என்னென்னா, அந்த நேட்டிவ் ஃபோக்கல் லென்த்தை தாண்டியும் இது நல்லாவே ஹோல்டப் ஆச்சு. இந்த சாம்பிள்ஸை பாருங்களேன். நார்மலாக இந்த ஜூம் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். பட் இங்கே எப்படியோ Vivo இதில் கூட கொஞ்சம் டீட்டெயில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க.
வெறும் ஸ்டில்ஸில் மட்டும் இல்லை, இந்த டெலஃபோட்டோ கேமராவுக்கு 3 டிகிரி கிம்பல் கிரேட் ஸ்டேபிளைசேஷன் கிடைக்குது. ஸோ ஜூம் பண்ணி வீடியோஸ் எடுக்கையில் யூஸ்வலாக இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் இங்கே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபுட்டேஜ்லாம் அப்படியே ஃபோனை கையில் பிடிச்சி எடுத்தது தான். ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாமே சூப்பர் ப்ரோ, ஆனால் பத்தலை, இதுவும் மேலே வேணும் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு விவோ ஒரு ஃபோட்டோகிராஃபி கிட் ஆஃபர் பண்ணுறாங்க. 2 எக்ஸ்டர்னல் லென்ஸோட 200 mm 400 mm. இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸ்டர்னல் லென்ஸை நம்ம ஆட் பண்ண உடனே இந்த டாகில் டேப் பண்ணிட்டு எந்த லென்ஸை மவுண்ட் பண்ணியிருக்கீங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். தனியான ஒரு இன்டர்ஃபேஸ்லாம் கிடையாது. இன்னமும் ஃபுல் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதுதான் நார்மல், எல்லா பிராண்ட்ஸும் இதை தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே விவோ பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் இந்த ரிசல்ட்ஸை பாருங்களேன், வேறு லெவலில். அந்த 400 mm லென்ஸ் ஸ்பெஷலி அதை யூஸ் பண்ணையில் இந்த ரேஞ்ச் கிடைக்குது. இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஷூட் பண்ணலாம், தாறு மாறல. இப்போ ஃபோட்டோகிராஃபி கிட் வாங்கினா இந்த ஹேண்டிலும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ராப்பரான 2 ஸ்டேஜ் ஷட்டர் கீ, ஒரு ஃபங்க்ஷன் பட்டன், ஒரு ஜூம் லெவர், அப்புறம் ஒரு கஸ்டம் டயல் கூட கொடுக்குறாங்க. எனக்கு இந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், X300 அல்ட்ராவில் கேமரா கண்ட்ரோல், ஆக்ஷன் பட்டன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணையில் உங்களுக்கு அந்த ரியல் கேமரா ஃபீல் கிடைக்குது. இதில் ஒரு 2300 mAh பேட்டரியும் இருக்குது. ஃபோனை டாப் ஆஃபாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி வீடியோஸில் பார்த்தேன், ஆனால் என்னோடய யூனிட்டில் பண்ணல. அப்புறம் நெட்டில் தேடி பார்க்கையில் அந்த ஃபீச்சரை விவோ டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு படித்தேன். எனக்கு ஏன்னு தெரில. எனக்கு இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். பட் ஆன்லைனில் இதை பற்றி தேடிட்டு இருக்கையில் தான் இந்த ஸ்டீவன் டிவிஷன் ஒருத்தரோட இந்த வீடியோ பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. X300 அல்ட்ராவை ஒரு ஃபுல் ஃப்ரேம் சோனி கேமராவோட கம்பேர் பண்ணியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் அந்த சோனி கேமரா தான் ஜெயிச்சுது. பட் X300 அல்ட்ரா நிறைய இடத்துல கம்பீட் பண்ணிச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பல வருஷமாக யூடியூப்பில் பார்த்துட்ருக்கோம். பட் நார்மலாக இது கிளிக் பைட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா எடுத்த ஒரு வீடியோ. இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக ஒரு நல்ல கம்பேரிசன் பண்ண முடியுது. ஒரு ஃபோன் ஃபுல் ஃப்ரேம் கேமரா அந்த லெவல் கம்பேரிசன்ஸ் பண்ண முடியுதுங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபி என்தூசியஸ்ட்டாக எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. எனிவேஸ், இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா கூட கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா பின்னாடி உள்ள கேமராவை யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோகிராஃபி கிட்லாம் டெஸ்ட் பண்ணையில் செல்ஃபிஸ் எடுக்கணுங்கிறதே மறந்துட்டேன். கடைசி ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணுற வரைக்கும் பெருசாக எதுவும் எடுக்கல. இப்போ செல்ஃபி கேமரா 50 MP, அந்த 24 mm ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் எனக்கு கொஞ்சம் டைட்டாக பட்டுச்சு. ஏன்னா 2-3 பேருக்கு மேலே ஃபோட்டோவில் இருந்தால் அந்த குரூப் செல்ஃபீஸ்க்கெலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் ஓவரால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. செல்ஃபி வீடியோவில் கூட 4K 60 வரைக்கும் எடுக்கலாம். நல்ல ஸ்டெபிலைசேஷன். ஸோ குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் இவ்வளோ ஷூட் பண்ணி, அதுவும் இங்கே வெயிலில் ஷூட் பண்ணையிலையும் X300 அல்ட்ரா நல்லாவே ஹோல்டப் ஆச்சு. ஏன்னா விவோ கூலிங்க்கு நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை நான் என் பர்சனல் ஃபோனை யூஸ் பண்ணையில் பல 100 கிலோமீட்டர் என்னோடய ஹார்லியில் ஓட்டியிருக்கேன். ஏன்னா இந்த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட் அப்படி போயிட்டு வரையில் எந்த லெவலுக்குன்னா, ஒரு நாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது என்னோடய ஃபோட்டோ. கையை பாருங்களேன், சென்னையில் பிறந்துன்னு என் கலருக்கெலாம் வெயிலில் கருக்க முடியும்னு நான் நினச்சி பார்த்ததில்லை. பட் அதுவும் நடந்துருக்குது. இவ்வளோ ஹீட்டில் ஜிபிஎஸ் போட்டு ஓட்டையில் கூட கூகுள் மேப்ஸ் டார்க் மோடுக்கு மாறிச்சே தவிர ஆப் எந்த பாயிண்ட்லையுமே க்ளோஸ் ஆகலை. எனக்கு மற்ற ஃபோன்ஸில் இது நடந்துருக்குது. ஸோ இது பேசிக்காக கேமிங் ஃபோன் கிடையாது. விவோ இதை கேமிங் ஃபோனுலாம் சொல்லலை. பட் இங்கே ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸும் பெருசாக கேமிங் ஃபோன் லெவல்லாம் கிடையாது. இதை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹீட் தெரிஞ்சுது. ப்ளஸ் இவ்வளோ பெரிய கேமரா பம்ப் இருக்கையில் கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கோ இல்லை டெலஸ்காபிக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலையோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இதில் கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடம் பிடிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக விளையாடலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற 8 Elite Gen 5 எந்த கேம் ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் ஸ்மூத்தாக ரன் பண்ணோம். நல்ல லவுடான ஸ்டெடியோ ஸ்பீக்கர்ஸ் கூட பேர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே தரமான டிஸ்பிளேயும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் என்ஜாயபிளாகவே இருந்துச்சு. இப்போ அந்த டிஸ்பிளே பற்றி பேசல, இது ஒரு 6.82 inch 2K AMOLED பேனல். ஸோ நேச்சுரலாக எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. விவோ 4500 nits பீக் HDR பிரைட்னஸ் கிளைம் பண்ணுறாங்க. HDR10+ Dolby Vision சப்போர்ட்டோட. எங்கள் டெஸ்டிங்கில் 1700 nits சில்லற வந்துச்சு. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி எந்த பாயிண்ட்லையுமே ஒரு ப்ராப்ளமாக இல்லை. ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz வரைக்கும் போகும். பட் எல்லா LTPO இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மாதிரியே இங்கேயும் டைனாமிக்காக 1 to 120 Hz வேரி பண்ணிக்கும், என்ன பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி. லோ லைட்டில் 2160 Hz PWM டிம்மிங் இருக்குது. அது போக நிறைய ஐ ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க Origin OSல. ஸோ Origin OS Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். விவோ 5 ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டில் வர ஒரு ஃபோனுக்கு 7+7 கொடுத்துருந்தா பெஸ்ட் இன் கிளாஸாக இருந்திருக்கும். ஆனால் போன வருஷம் 4+6 கொடுத்தாங்க, இந்த வருஷம் 5+7. ஸோ ஒரு படி முன்னே வந்துருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போதைக்கு இது ஒரு சின்ன பாசிட்டிவ், அட்லீஸ்ட் நெகட்டிவ் இல்லை. இப்போ சாஃப்ட்வேர் பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறதில்ல கைஸ். ஏன்னா நான் என்னோட iQOO 15R, விவோ X300 FE வீடியோஸில் சொல்லாத எதுவும் இங்கே புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக Origin OSல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்டேபிளாக ஸ்மூத்தாக இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. இங்கே ஹாப்டிக்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்தது, ஒரு பாசிட்டிவ்.
பேட்டரி லைஃபும் ஒரு பாசிட்டிவ் தான். இந்த 6600 mAh பேட்டரி இந்த மாதிரி ரொம்ப வெளியில் போயிட்டு பிரைட்னஸ் மேக்ஸ் அவுட் பண்ணி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல கூட அந்த மாதிரி நாளில் கூட நாள் முடிகிற வரைக்கும் பேட்டரி தாங்குச்சு. சார்ஜ் பண்ணணுன்னு வரையில் பாக்ஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க 100 வாட் சார்ஜர் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்தில் 0 to 100 சார்ஜ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் கன்வீனியன்ஸ்க்கு 40 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் ப்ளஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா இந்த X300 Ultra ஒரு எக்ஸப்ஷனல் ஃப்ளாக்ஷிப். கேமராஸ் உங்களுக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு 100% செட் ஆகும். உள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவல். வெறும் ஹை நம்பர்ஸ் மட்டும் கொடுக்காம ஆக்சுவலாக இந்த கேமரா சிஸ்டம் பற்றி நிறையவே யோசித்து சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபோன்ஸில் ஒரு கேமரா 2 கேமரா சூப்பராக இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும். பட் இங்கே அவங்க கொடுத்துருக்க ஒரு கேமராவுமே ஜென்யூனாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ 2026 கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபோன் வேறு லெவலாக இருந்தாலும் ரேட்டும் வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கேமராஸ் ப்ரையாரிட்டி, ரேட்டு ஓகே பரவாயில்ல, எனக்கு ப்ரைஸிங் மேட்ரு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் யூஸ் பண்ண கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோன்ஸ்லேயே இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். நான் ஒரு தடவையும் இதை வெளில எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணல, நான் எதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துட்டு கேமரா நல்லா இருக்கே அப்படின்னு சுற்றி ஷூட் பண்ணிட்டு இருந்தது ரொம்பவே அதிகம். ஸோ நான் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது விவோ X300 Ultra பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் பெஸ்ட் கேமரா ஃபோன் இந்த மார்க்கெட்டா, இல்லை வேறு ஏதாவது ஃபோன் இதோட பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? பட்ஜெட் மேட்ரே இல்லை, ஆனால் ஒரு கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப் வாங்கணும் அப்படின்னா உங்கள் சாய்ஸ் எதுவாக இருக்கும்? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே கமெண்ட் பண்ணையில் பக்கத்தில் அந்த தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.